ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வோடு நிலுவைத் தொகையும் விரைவில். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் மத்திய அரசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 4% உயர்த்தப்படும் என்ற பேச்சு பரவலாக உள்ளது. இது தவிர கொரோனா காலத்தில் கணக்கில் வராமல் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி பாக்கி தொகையையும் வழங்க வாய்ப்புள்ளது. வருகிற 2024ஆம் ஆண்டில் பொதுத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அதற்கு முன் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறுகின்றனர். இதன் மூலம் ஊழியர்களை கவர்ந்திழுக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடலாம். எனினும் இது குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எதுவும் கூறவில்லை. ஆனால் இது பற்றிய விவாதம் நடந்து வருகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படியை 4% உயர்த்தலாம் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அகவிலைப்படி 4% அதிகரித்தால் 50%ஆக உயரும். இதையடுத்து மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியமும் உயரும். தற்போது 46% பணியாளர்கள் அகவிலைப்படி வசதியை பெற்று வருகின்றனர். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெறுவார்கள். கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத நிலுவைத் தொகையும் இந்த முறை ஊழியர் கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதன் பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் பெரிய தொகை டெபாசிட் செய்யப்படும். கணக்கீட்டின்படி மத்திய அரசு ஊழியர்களின் கணக்கில் சுமார் ரூபாய் 2.18 லட்சம் மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.